இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பலிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குரல் வழி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் வழியாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து அவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். வார்த்தை கொடுக்கிறதும் வாழ்வு செய்கிறதும் அவரே. இந்த நாளிலும் அவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். The Holy Spirit of Jesus. திருப்பாடல்ல 143 10வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். திருப்பாடல் 143 10வது வசனத்தை ஆண்டவர் தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளோம், ஏனெனில் நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். உமது நலமுக ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. திருப்பாடல் ஆசிரியர் எப்படி கருத்தை சொல்லிருக்கிறார், படித்திருக்கிறார் பாருங்கள். இதுதான் ஏற்கனவே சொன்னேன். திருப்பாடலை படிக்கும்போது நிறைய கருத்துக்கள் அவர்களெல்லாம் செயல்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரு ஜெபம் இது நமக்கு ஒரு ஜெபமாகவே மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அவர் சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும், ஜெபிக்க கற்றுத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இப்படிலாம் ஜெபிக்கணும். திருப்பாடல் நாம் படிக்கிற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். அவர் எப்படி ஜெபித்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்கள். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். திருப்பாடல் சொல்ல உங்களுடைய திருவுளத்தை, அவருடைய திருவுளம் என்ன? நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திரு சித்தம். அவரு நம்மெல்லாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விண்ணக வாழ்க்கை போகின்றது. அவர்தான் திருவுளமே. திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்றுத்தார். ஏனெனில் நீரே என் கடவுள், உமது நலமிகு ஆவி. நலமிகு ஆவி, அந்த பரிசுத்த ஆவி நன்றி பார்த்தோம் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையாளன் சொல்லார். தந்தையாம் கடவுளுடைய வார்த்தைகள், தந்தையாம் கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பினார். மகன் நமக்காக பாடுகள் பட்டு மரித்தார் அப்படின்னு. இந்த இரண்டு நிலையிலும் இவருடைய ஆவி நமக்குள் இருந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி நமக்கு நடப்பிக்கிறதா இருக்கிறது. அதாவது நலமிகு ஆவியை என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக, தந்தையாம் கடவுளுடைய திருவுளத்தின்படியாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுளத்தின்படியாக அவருடைய ஆவியார் நமக்குள் அவர் நம்ம நடப்பிக்கிறதாக இருக்கிறது. அது தந்தை மகன் தூய ஆவிக்குள்ளாக ஒருநிலைப்பட்டு ஒரே கடவுளிடம் சொல்லப்பட்டதாக இருக்கிறது. எனவே அன்பான பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதெல்லாம் உணர்ந்து ஜெபத்திலே கடந்து வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும், ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். இதை நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களை நாம் ஒரு அருமையான ஒரு கருத்து, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. அந்த பரிசுத்த ஆவியானவர் அதனால்தான் நம்மோடு இருந்தால், அந்த பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருந்தால் நம்ம வழிநடத்திட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய திருவுளத்தை கேட்டது அவர் கற்றுத்தந்து நமக்கு நடப்பித்து மகனே பைபிளை படிக்கிறோம். அந்த பைபிள் எழுதப்பட்டது கடவுளுடைய ஆவினாலே. அவருடைய அந்த பைபிள் படிக்கும்போது அந்த வசன வார்த்தையெல்லாம் புரிச்சு செயல்படுவது இருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக கூட சகோதர பாடல்கள் பொழுதுன்னு இருக்கும். அந்த கருத்துக்களை சொன்னார்கள் இல்லைங்களா, நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எனவே அன்பானவர்களே, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நாம் கடந்து போவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு வேண்டும், கற்றுத்தார். அவருக்கு நாம் கற்றுக் கொடுப்பார். விவிலியத்தின் வார்த்தைகளை கற்றுப்பார். இதுதான் வழி, இதிலே போ என்று அவர் கற்றுக் கொடுப்பார். இதை செய்யாது என்று கற்றுக் கொடுப்பார். ஓகே, அவருடைய திருவுளத்துக்கு கேட்டபடி நாம் வாழ்வதற்கு அவர் கற்றுத்தருப்பார். இப்பொழுதும் ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரை,
உம்முடைய தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை எங்கள் உள்ளத்தில் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க அப்பா. உம்முடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ, செயல்பட, நடக்க செயல்படும் உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை புரியட்டும். அந்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற நிலையிலே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வழியிலே கடந்து ஆண்டவரை அனுபவிக்கிற விஷயத்திலும் இவ்வுலக வாழ்க்கை மட்டுமல்ல ஆண்டவரே, விண்ணக வாழ்வுக்கும் அவரே எங்களை வழிநடத்துவதாக இருக்கிறதாய் நன்றி செலுத்துகிறோம். தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு எங்களுள்ள இருந்து எங்களை கற்று தந்து எங்களை வழிநடத்துவாராக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு